கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2024 ஏப்ரல் மாதம் கர்த்தர் கர்ப்பத்தின் கனி எங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்தாங்க. 5th மந்த் ஸ்கேன்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, பாப்பாக்கு growth ரொம்ப கம்மியா இருக்கு, மூல வளர்ச்சி ரொம்ப கம்மி, ஹார்ட்ல ஒரு ஹோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க அபார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஓப்பனாவே டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்க 2 பேரோட ஃபேமிலி பிரேயர்ல நாங்க தேவன் கிட்ட முழுசா இதை நாங்க ஒப்படைச்சோம். நீங்க எங்களுக்கு லைஃப்ல கொடுத்த எல்லாமே பெஸ்டா தான் கொடுத்துருக்கீங்க, அவதான் எங்களுக்கு வேணும், வேற எந்த குழந்தையும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப மன பாரத்தோடு நாங்க அந்த நைட் நாங்க ஜெபிச்சோம். பாப்பா வெயிட் கம்மி, பாப்பா 8 மந்த்லயே நம்ம டெலிவரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மந்த்தும் ஸ்ட்ரகிள்ஸ் டாக்டர்ஸ் மூலியமா எங்களுக்கு வந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் நாங்க வளகாப்பு கண்டக்ட் பண்ணோம். ரூசா அண்ணாவை தான் மெசேஜ்க்கு நாங்க கூப்பிட்டுருந்தோம். அந்த ஒரு மெசேஜ் எங்களோட லைஃப்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு. 9.5 month ஆல்மோஸ்ட் டெலிவரி டேட்டு. 1.5 நாள் பெயின் தாங்கிட்டீங்க, இதுக்கு மேல முடியாது, ஸோ ஆப்ரேஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கண்ணீரோட அந்த பெயின்லையும் நான் தேவனை நோக்கினேன். நான் ப்ரேயர் பண்ணும்போது காட் எனக்கு ஆன்சர் பண்ணது என்னன்னா, நீ புஷ் பண்ணு. காட் என்கிட்ட சொன்னதை நாங்க செஞ்சேன். கர்த்தரோட கிருபையிலான January 13 ஏர்லி மார்னிங் 3:45க்கு பேபி ஹெல்த்தியா வெளியே வந்தா. பாப்பா 6th மந்த் இருக்க போகும்போது அவ ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணியிருக்கா. ஆல்மோஸ்ட் 50 நிமிஷம் பாப்பா யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம அவ உட்கார்ந்து வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணியிருக்கா. செப்டம்பர் 2024 17 and 18 பாப்பாவை வேண்டாம் அபார்ட் பண்ணுங்கன்னு சொன்ன நாள். அந்த நாளை என் லைஃப்ல நான் மறக்கணும்னு நினைப்பேன். ஆனா பாப்பா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணி அந்த மெடல் சர்டிபிகேட் அந்த கிட் பாக்ஸ் எங்க கையில எப்ப வந்துச்சுன்னா செப்டம்பர் 17 2025 அதே எக்ஸாக்ட் டேட். ஆனா ஒரு வருஷ கேப்ல எங்க கரங்கள்ல வந்துச்சு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். 2024 செப்டம்பர் 17 துக்கமான நாளை நான் மறக்கணும்னு நினைச்சேன். அதை எப்படி ஆனந்த களிப்பா மாத்தணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். சந்தோஷமான நாளா எனக்கு மாறுச்சு. விட்டுருந்தா இந்த குழந்தைய போட்டு தள்ளியிருப்பானுங்கல்ல. ஆனா பாருங்க, வேர்ல்டு வைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இந்த குழந்தை ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. நான் பிளஸ் பண்றேன், இன்னும் பல ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணுவான். ஸோ உங்களை நான் பிளஸ் பண்றேன். கொடா கொடியா பெருகுவீங்க.